Hello guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் பால், முட்டை வந்து போட்டிருக்கோம். அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சோன்னு ரைஸ் போட்டிருக்கோம். இதுல முட்டை இருக்கு, ரைஸ் கொஞ்சோன்னு இருக்கு, ப்ளஸ் வந்து பால் இருக்கு, ப்ளஸ் வந்து ஒரு கப் சீனி இதில் போடுறோம். ஒரு கிளாஸ் சீனி, அதே அளவு வந்து பால் வந்து நம்ம ஊற்றிக்கணும். பாலோட அளவு ஸோ இதை சீனி போட்டுட்டு மிக்சியில் வந்து நம்ம நல்லா அடிச்சுக்கணும். ஸோ மிக்சியில் அடித்து எடுத்த இந்த மிக்சரை வந்து ஒரு வடிகட்டி மூலியமாக நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் அப்படியே இந்த பேனில் வந்து வட்டலப்பம் வட்டலப்பம் பண்ணுறதுக்காண்டியே ஒரு பேன் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு நெய் தடவி ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து தடவிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். சரியா? ஸோ நம்ம இப்போ தடவியாச்சு. அடுத்து வந்து நம்ம வட்டலப்பம் பண்ணுறதுக்காண்டி அந்த மிக்சர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வட்டலப்பம் மிக்சரை இந்த பேனில் அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். ஸோ நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இன்னொரு அடுப்பில் இது மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு அதில் உள்ள இது மாதிரி தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றிட்டு அதில் ஒரு கலவடம் இந்த ஏனம் வைக்கிறதுக்காண்டி அதை வச்சுட்டு அடுப்பில் வந்து சிம்மில் வந்து ஹீட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு இந்த வட்டலப்பம் மிக்சரை எடுத்து உள்ளே வச்சிடணும். ஸோ இப்படி வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு இதை ஒரு சின்ன ஒரு தட்டு வச்சு மூடிட்டு வந்து இன்னொரு பெரிய தட்டை வச்சு மூடிட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஹீட் பண்ணணும். 1/2 hour கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டை எடுத்துட்டு நல்லா ஆவி பறகுது. ஒரு 1/2 hour வச்சோன்னா இது வெந்துடும். இப்போ நம்ம வந்து அப்படியே எடுத்து ஒரு தட்டையும் எடுக்கிறோம். எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வச்சு அடுப்புலேருந்து எடுத்தாச்சு. எடுத்து கொஞ்ச நேரம் இதை வந்து நம்ம வந்து ஆற விட்டுருக்கோம். ஆற விட்டோன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். அப்படியே பீஸ் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். வந்து அப்படியே பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். நம்மளுக்கு தேவையான சைஸில் தேவையான டிசைனில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வட்டலப்பம் ஆற வச்சு அதை வந்து பீசஸ் போட்டாச்சு. பீசஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துருக்கு. ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். Until then, it's Omar signing off. Bye bye.